ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஊர் ஸ்டைலில் செய்கிற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே மாப்பிள்ளை சம்பா ரைஸை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த அரிசி சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியாவில் தான் வாங்கினோம். அரிசி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்து எல்லாமே அளக்கிறதுக்கு ஒரு கப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 2 கப் இட்லி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ரொம்ப தூசியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி கிளியர் வாட்டர் வர்ற வரை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அரிசியை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு சைடு இது இருக்கட்டும். வேறு ஒரு பவுல் எடுத்து அதே கப்பில் 1 கப்பு வெள்ளை உளுந்து சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மூடி வச்சு இது ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்து ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி 1/4 கப்பு, சிகப்பு அவல் 3/4 கப்பு, உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். உளுந்தையும் அவலையும் நம்ம அரைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். உளுந்தும் அவலும் 6 ஹவர்ஸ் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் 1 ஹவருக்கு ஊறினா போதும். 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். உளுந்து ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ குட்டி குட்டி டிப்ஸோட கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். சிங்கப்பூர்லேயும் கிளைமேட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆட்டி கரைச்சி வச்சோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா புளிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ உளுந்து எடுத்துக்கலாம். எனக்கு 20 மினிட்ஸுக்கு நல்லா உளுந்து பொங்கி வந்துருச்சு. உளுந்தை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து மாவு ரெடி ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியையும் அவலையும் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸுக்கு ஓட விட்டுட்டு அப்புறமா அரிசியை அவல் கூட சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா ஊறி ஆட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச அரிசி மாவை உளுந்து கூட சேர்த்து எடுத்துக்கலாம். என்னோடய கிரைண்டர் சின்ன கிரைண்டர், ட்ரம்மு வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே தூக்கி உளுந்தோடு சேர்த்துக்கிறேன். நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட்டு புளிக்க வச்சுக்கலாம். மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைக்கணும். உப்பு மாவு அரைக்கும்போது சேர்க்கணும். 3வது கையால் மாவு கரைக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுனா மாவு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதிலேருந்து மாவு எடுத்து தோசை ஊற்றியாச்சு. சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்க 7 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த ரஷ்ல வீடியோ எடுக்க முடியலை. இப்போ நம்ம பொறுமையாக 1 by 1 செய்யலாம். ஃபஸ்ட்டு இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம புளிச்ச மாவை மிக்ஸ் பண்ணாமல் மேலாப்பில் எடுத்து இட்லி ஊற்றி பாருங்கள். நல்லா புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இட்லி. இந்த இட்லிக்கு சைட் டிஷ்ஷு காரமாக ஒரு சட்னி செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 8 வரமிளகா சேர்த்து வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து சின்ன வெங்காயம் 10 சேர்த்து தண்ணி சேர்க்காமல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த சட்னியை ரோஜாப்பூ சட்னின்னு கூட செட்டிநாடு சைடு சொல்லுவாங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பொரித்து சட்னியில் சேர்த்துக்கலாம்.
இந்த சட்னியை கொதிக்க வைக்கணுன்றது தேவையில்லை, பச்சை சட்னியாக தான் இருக்கும். இந்த சூடான எண்ணெய் சேர்க்கும்போது அதிலே நல்லா வெந்துடும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சட்னி செஞ்சிங்கன்னா பணியாரம், கார பணியாரம், வெள்ளை பணியாரம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். பணியாரம் செய்கிறதுக்காக ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம் ரெண்டுமே செய்ய போகிறோம். அதனால் 2 பவுலில் மாவு எடுத்துக்கலாம். இட்லி வேக வச்சது பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சு. எடுத்து வெளியே வச்சுட்டு கார பணியாரத்துக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து, கொஞ்சம் உப்பு சேர்த்து, காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். க்ரீன் சில்லி பிடிக்கிறவங்க க்ரீன் சில்லியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே கார பணியாரத்துக்கு க்ரீன் சில்லி சேர்க்க மாட்டேன், சில்லி பவுடர் தான் சேர்ப்பேன். அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். க்ரீன் சில்லி அவங்க வாயில் கடிப்பட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான். இப்போ இட்லி சூடு ஆறிருச்சு, ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இட்லி ரெடி ஆயிருச்சு. கார பணியாரத்துக்கு வெங்காயம்லாம் வதக்குனதை மாவில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதை ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு பவுலில் ஸ்வீட் செய்கிறதுக்காக எடுத்த மாவோட கொஞ்சம் தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து, வெல்லம் நான் கரைச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுன்னா டைரெக்டாக மாவு கூட சேர்க்கலாம். வெல்லங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 5 மினிட்ஸுக்கு கொதிக்க விட்டு கரைஞ்சதும் ஸ்ட்ரெயினர் வச்சு டைரெக்டாக மாவில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பணியாரம் செய்கிறதுக்கு பேக்கிங் சோடா சேர்ப்போம். இந்த மாவுக்கு பேக்கிங் சோடாலாம் தேவையில்லை, மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. பணியாரமுமே நல்லா சாஃப்டாக வரும். பணியாரம் சுடுறதுக்கு பணியார சட்டி ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் மாவை கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பணியாரம் தான் மாவு ஊற்றிருக்கோம், லோ ஃப்ளேமில் வச்சே வேக வைக்கணும், இல்லைன்னா பேர்ன் ஆகிரும். ஒரு சைடு வெந்துருச்சு. பணியாரத்துக்கு ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பணியார சட்டி வாங்கும்போதே, அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி திருப்பி விட்டுக்குவோம். நல்லா சாஃப்டாக இருக்குது பணியாரம். இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுக்குவோம். திருப்பி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கார பணியாரத்துக்கு நெய் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கொஞ்சமாக எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். கார பணியாரம் ஹை ஃப்ளேமில் வெந்தால் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லா குழிகள்லையும் மாவை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் வெந்திருக்கும். இதை அதே மாதிரியே அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் வெந்திருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்பம் ஊற்றலாம். அதுக்கு ஆப்ப கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆப்பம் ஊற்றுற மாதிரியே ஒரு கரண்டி மாவை ஊற்றி கடாயில் மாவை சுற்றி தடவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. நம்ம ஒயிட் ரைஸில் செஞ்சு எப்படி ஆப்பம் சுட்டி எடுப்போமோ அதே மாதிரியே இருக்குது. ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். இதே மாதிரி இன்னொரு ஆப்பமும் சுட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு ஆப்ப கடாயை எடுத்துட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு ஒரு கரண்டி மாவை தோசைக்கல்லில் ஊற்றி மெலிசாக தேய்ச்சி விடணும். நல்லா கிறிஸ்பியாக வந்தது தோசை. 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடணும், அந்தளவுக்கு பேப்பர் ரோஸ்ட் மாதிரியே இருந்தது. வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு இந்த மாவை யூஸ் பண்ணி ஆனியன் ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவை கல்லில் சென்டராக ஊற்றி மொத்தமாக தடவி விடணும். இதுக்கு மேலே நம்ம சின்னதாக கட் பண்ண ஆனியனை மேலே தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நெய் ஊற்றிக்கலாம். நெய் வேண்டாங்கிறவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா ஊத்தப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
நெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சோன்னா மொத்தமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரே மாதிரி வெந்துடும். இதை திருப்பி போட வேண்டாம், நம்ம மூடி வச்சுருக்கிறதுனால. இப்போ ஊத்தப்பம் ரெடி ஆயிருச்சு சூப்பராக. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி தோசையாக ஊற்றி அது மேலே நெய் போட்டு இதுக்கு மேலே நீங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு, எந்த வெஜிடபிள்ஸு கிட்ஸுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மேலே டெக்கரேஷன் மாதிரி வைக்கலாம். பார்க்குறதுக்கு குட்டி குட்டி பீட்சா மாதிரியே இருக்கும். இதையும் ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சோன்னா சீக்கிரமே நல்லா வெந்துடும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கும்பகோணம் கடப்பா செஞ்சது இருந்துச்சு, அதுக்குமே இட்லி தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த்தி ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.